World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக சென்ற ஆண்டிலிருந்து நம்ம 2 விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று டிஜிட்டல் முறையில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் ஜோதிட உலகத்தில் மாநாடு அப்படின்னு நான் நடத்தினது நாம தான். தொடர்ந்து இந்த வருஷம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பண்ணாங்க. அதே போல் அந்த டிஜிட்டல் முறையில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போதோ நேரில் வராமல் இன்டர்நெட் மூலிமா ஜூம் மீட்டிங்கில் டிஜிட்டலைஸ்டாக வாழ்த்து சொன்னது தங்கபாண்டியன் ஐயா போன வாட்டி. அதுவும் ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. அதே போல் சென்ற ஆண்டிலிருந்து தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா அறக்கட்டளையின் சார்பாக சிறந்த சமூக சேவர்களை தேர்வு செய்து ஒரு 10லிருந்து ஒரு 12 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகஸ்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த சமூக சேவகர் அப்படின்ற விருதை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா அறக்கட்டளை வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றும் இந்த ஆண்டு விழாவிலும் நாம் சிறந்த சமூக சேவர்களுக்கு நாம் விருதுகளை வழங்கியிருக்கிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக பெரிய கல்வியாளராக இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய தாய்மொழியை உயிராக பற்றி கொண்டு பள்ளி படிப்பில் தாய்மொழியை எந்த அளவுக்கு நாம் கொடுக்குறோமோ அதுதான் எதிர்காலத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு தாய்மொழி மீது ஒரு பற்றை கொடுக்கும் அப்படின்ற வகையில் தனது தொழில் வேறாக இருந்தாலும் தமிழ் மீது கொன்ற பற்றினால் குழந்தைகளுக்கு நிறைய புத்தகங்களை எழுதி அதை ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக தமிழகம் எங்கும் சென்று ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக அந்த புத்தகங்களுடைய அருமையை சொல்லி அந்த புத்தகங்களை அந்த குழந்தையை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கும் உயர் திரு ஐயா கா ஜோதி அவர்களுக்கான காணொளி இப்போது நாம் மேலே ப்ளே பண்ண போகிறோம். உங்கள் கரவொலியோடு இன்று முதல் அகஸ்கரா விருதை பெற இருக்கக்கூடிய உயர் திரு ஐயா கா ஜோதி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க. தள்ளாடும் வயதிலும் தளராமல் தமிழ் வளர்க்கும் எங்கள் தமிழே, தினமொரு கதை என்று வீடியோ தந்து பல புதிர்களுக்கு விடை தந்த ஆசானே, பாத்திரக்கடை நடத்தி வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் நூல்களை எழுதி தமிழ்நாட்டின் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று கதை சொல்லி புத்தகம் விற்று தமிழை வளர்க்க நீங்கள் போராடும் அரும் செயல் கண்டு பெருமையும் கொண்டு உங்களுக்கு அகஸ்கரா சமூக சேவகர் விருதை வழங்கி கௌரவித்து கௌரவம் கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. ஐயா கா ஜோதி அவர்களை கௌரவிக்க எங்கள் குருநாதரின் குரு மருதமலை குருஜி ஐயா அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். மேலும் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். பஞ்சாயத்தில் தர்மநடி பஞ்சம் வந்த கண்ணனடி பரம்பரையா பறக்குதடி இவங்க கோடி தன்மானம் வீரம் காத்த குடி யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன், நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதன். அடுத்ததாக அகஸ்கரா விருது பெற இருக்கக்கூடிய சமூக சேவகர் உயர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். செல்வராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அதாவது இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதே பேருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது. அதனால் கண்ணொளி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு விஷயம் பேசணும், ரத்த தானத்தை பற்றி பேசணும், பிளட் சிவா ஐயாவை பற்றி பேசணும். ஐயா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு பார்வை கிடைப்பதற்கான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்வை கிடைப்பதற்கான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் கண் தானம் செய்வதற்கு தயாராக இருக்காங்களோ அந்த தகவலை பெற்று கண் பார்வை தேவைப்படுபவர்களுக்கு
அதை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அரிய பணியை ஐயா வந்து நீண்ட நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் வந்து இந்த கண்ணு வந்து ஏன் இவ்வளோ முக்கியமாக கருதப்படுது, நம்முடைய உடல் உறுப்பில் கண்ணு ஏன் முக்கியமாக கருதப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படும் பாருங்கள், சொல்லும் போதே பார்த்து ஆசைப்படுறது, பார்க்காம ஒரு பொருளை பார்த்து நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஒரு பொருளை வெறுக்கணும் அப்படின்னாலும் அதை கண்ணால் பார்த்தா தான் வெறுக்க முடியும், ஆசைப்படணும் அப்படின்னா கண்ணால் பார்த்தா தான் ஆசைப்பட முடியும். அதே போல் நம்முடைய உடல் உறுப்பில் வந்து இது மனக்கை, இது மனக்கால், இது மன நெஞ்சி அப்படின்னு யாரும் சொல்கிறதா, மனக்கண் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த மனக்கண்ணுன்ற வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் தெரியுமா? கண்ணை வந்து மனசோடு ஒப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கண்ணில் தூசி விழுந்துட்டா என்ன பண்ணுவோம், போட்டு அறக்குவோம், ஏதாவது தேய்ப்போம், தேய்ச்சா என்ன ஆகும், செவந்துரும், இல்லை தண்ணி வரும். இதே மாதிரி மனசில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உக்காந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை போட்டு உழைப்பிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு மன அழுத்தத்தை அதை கொடுத்துட்டே இருக்கும், கவலையில் இருந்துக்கிட்டே இருப்போம். அதே போல் கண்ணில் தூசி விழுந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை மூடி திறந்தாலோ இல்லை கண்ணை மூடிட்டு உள்ள விழியை மட்டும் உருட்டினீங்களாலோ அந்த தூசி ஏதாவது ஒரு பக்கம் ஓரமாக வந்து வெளியே போயிடும். அதே போல் மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உட்காந்துருச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்திங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாக தெரிய போகிறதில்ல. அதனால தான் கண்ணை வந்து மனசோடு ஒப்பிடுறாங்க. அப்படி மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை, இந்த உலகத்தினுடைய அதிசயங்களை, அழகை காட்டக்கூடிய கண்ணை பார்வையற்றோருக்கு கிடைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் உயர் திரு கண்ணொளி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கான காணொளி உங்கள் முன்னால். கண் இல்லாதவர் துயரம் போக்கிய சூரியனே, உங்கள் சேவையை பார்க்கும் போதே ஒரு புரட்சியை விதைத்து விட்டீர்கள் என்றுதான் கூற வேண்டும் ஐயா. 30 ஆண்டுகளாக 1210 நபர்களின் கண்களை தானமாக பெற்று 1000 பேருக்கு மேலாக பார்வை கிடைக்கச் செய்த சூரியனே, இது மட்டுமா, பார்வையற்றவர்களின் திருமணத்திற்காக இதுவரை 111 பேருக்கு மேலாக ஆதரவற்றவர்களுக்கு சீர்வரிசையோடு திருமணம், வளைகாப்பு செய்து தந்த கலியுக கர்ணனே, உங்கள் சேவையை பாராட்டி தமிழக அரசு சிறந்த சமூக சேவகை விருதை 2007 மற்றும் 2015 வழங்கியுள்ளது. இப்படிப்பட்ட மானுட மகாத்மாவை கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. சக்தி, any music? கண்ணொளி செல்வராஜ் ஐயா அவருடைய துணைவியார் மனைவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். உமா மேல வாங்க. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாருன்னா கண்டிப்பா நீங்க அதை வந்து ஆமோதித்து தான் ஆகணும். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் அதை பண்ண முடியாது. நீங்களும் மேல வாங்க. நாங்களாம் வீட்டில் வெண்டைக்காய் வாங்கினா கூட வாங்க தெரியலன்னு தான் சொல்றேன். இது வெண்டைக்காய்க்கு தட்டினீங்களா, யாருக்கு தட்டினீங்க? அடுத்ததாக அடுத்த அகஸ்கரா விருது பெற இருக்கக்கூடியவர், அநேகமாக இவங்க வந்து மற்றவங்களோட வயசு ரொம்ப சின்னவங்க நான் நினைக்கிறேன். இளம் வயதில் குழந்தைகளுக்கான கல்வி அறிவை கொடுப்பதற்கான அரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய செல்வி சுபாஷினி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கழுவி எதாவது காய வச்சிருக்கீங்களா? ஏதாவது மியூசிக் போடுங்க டேய். ஏவி விட போறேன் இப்போ. ஏவி நீங்க வாங்க.
குழந்தைகளின் கல்வியே ஒரு நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும். குழந்தைகள் கல்வியை முழுமையாக கற்பதற்கு இலவசமாக பல கல்வி சார்ந்த வீடியோக்களை வழங்கியும், போதை விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளை வழங்கியும், தன் வீட்டிலேயே இலவசமாக கல்வியை போதித்தும், கல்வி சார்ந்த பல மேடைகளுக்கு நெறியாளராக அலங்கரித்தும், சிறு வயது முதல் கல்வியே மனித வாழ்வில் வளர்ச்சிக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று நித்தம் அதே எண்ணத்துடன் பயணிக்கும் செல்வி சுபாஷினி கிருஷ்ணன் அவர்களை அகஸ்கரா விருது வழங்க கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. ஒரு மனிதனுடைய அனைத்து சொத்துக்களையும் இன்னொருத்தர் அபகரித்து கொண்டாலும் எடுத்துக்கொள்ள முடியாத சொத்து அப்படின்றது அவனுடைய அறிவு, கல்வி அறிவு. அடுத்ததாக, இந்த உலகத்தில் ஆன்மீகம் அப்படின்னாலே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது நம்முடைய தாய்நாடு. அந்த அளவுக்கு ஆன்மீக தகவல்கள், அந்த அளவுக்கு புராதன கோயில்கள், அவ்வளோ விஷயம் இருக்கு. அதே போல உலகத்திலே அதிகமான ஆன்மீக சொத்து, கோயில் சொத்து அபகரித்த நாடு எது அப்படின்னா அதுவும் நம்ம நாடு தான். சிலையிலிருந்து, இடத்துல இருந்து, கோயில் சொத்துல, அந்த கோயில் இடம், அந்த மாதிரி நகையிலிருந்து எல்லாமே அதிகமாக வெளியே போனது அப்படின்னா அதுவும் நம்ம நாடு தான். ஆனால் ஒரு குளத்தை தூர்வாரதுக்காக கோயில் குளத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து அதை மீட்டெடுத்து அதை தூர்வாரி பராமரிப்பை செய்வதற்காக நீண்ட நெடுங்காலமாக ஒரு போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி பெற்று வேற எங்கல்ல புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய கங்காதேஸ்வரர் கோயிலுடைய குளத்தை மீட்டெடுத்து தூர்வாரி இன்று அந்த கோயிலுடைய தெப்ப குளத்தில் தெப்ப திருவிழா நடப்பதற்கு காரணமாக இருந்த உழவார பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு ஐயா மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு உழவார பணி அப்படின்றது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பார்கள். கோவில் மனிதனை புனிதனாக்கும் நேர்மறை சக்திகளின் இருப்பிடமாகும். பல வருடங்களாக புனரமைக்காமல் இருந்த புரசைவாக்கம் கங்காதேஸ்வரர் ஆலய குளத்தினை தூர்வார பல முயற்சிகள் செய்து தொடர்ந்து இவர் செய்த போராட்டத்தினால் இன்று குளம் சுத்தம் செய்யப்பட்டு திருவிழாவிற்கு தெப்பகுளம் தயாராக உள்ளது. குளம் இருந்தால் வளம் பெறும், குளம் தழைக்கும், வாழிய நின்பணி. உழவார பணி செய்யும் செம்மல் ஐயா மணிகண்டன் சுப்பிரமணியன் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. ஏதாவது மியூசிக் போடுங்க. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் போடுவீங்களா? என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா
என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. அடுத்ததாக எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனுபவம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவருக்கு 2 மாடியில் பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க அப்பா இருக்கிறது வீட்டில் கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு கட்டில், அந்த கட்டில் பக்கத்தில் ஒரு ஸ்டூல், அதில் ஒரு சொம்பு, இன்னொரு தண்ணி பாட்டில், ஒரு தலைக்காணி, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர், விசிறி தான் இருக்கும். அந்த 2 மாடி வீடு கட்டி கொடுத்த அப்பா வந்து கார் பார்க்கிங்கில் ஒரு கட்டில் இருக்கார். அப்பாவுக்கு பையனுக்கு ஒரு சண்டை. நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு அவர் வந்து பையன் என்ன சொல்கிறாருன்னா, நீ செத்தா நான் அவனுக்கு கொல்லி போட மாட்டேன் அப்படின்னு பையன் சொல்கிறாரு. என்னடா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தகப்பன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த சண்டை. என்னென்னா, நான் செத்த எனக்கு யார் கொல்லி போகிறாங்கன்னு தெரியாதுடா அப்படின்ட்டாரு. அது நிதர்சனமான ஒரு உண்மை. நீ செத்ததுக்கப்புறம் யார் போட்டால் எனக்கு என்னடா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளாக அவர் சொன்னார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. ஒரு ஆதரவு இல்லாத மனிதருக்கு வந்து நாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை உயிர் இல்லாத மனிதர்கள், நம்ம என்ன சொல்லுவோம், சடலம்னு சொல்லுவோம், பிணம்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வந்து இறுதி சடங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சமூக சேவர் ஐயா கமருதீன் அவர்களை மேடைக்கு உங்கள் கருவழியோடு அழைக்கின்றேன். ஐயா கமருதீன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கைத்தட்டு வாங்கிட்டீங்க ஐயா. சரி, ரைட், ஓகே. இந்த கைத்தட்டை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க மறுபடியும் வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டணும். ஓகேவா? யார் அது சிரிச்சது? நீங்கள் தானம்மா? ரைட். அதாவது தப்பு பண்ணுறது பெருசு கிடையாது, பண்ண தப்பை சமாளிக்க தெரியணும்ல. அடுத்ததாக அடுத்த அகஸ்கரா விருது கௌசல்யா அவர்களுக்கு. அவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தான். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திருமதி கௌசல்யா அவர்களுக்கான காணொலி 1 to 9. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோரை பிள்ளையாய் மீட்டெடுத்து வயோதிக காலத்தில் அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் தந்து முதியோர் இல்லங்களில் பராமரிப்பு செய்து பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விழிப்புணர்வு, போதை பழக்கம் சார்ந்த விழிப்புணர்வு, ஆதரவற்ற இறந்த சடலங்களை காவல்துறை உதவியுடன் நல்லடக்கம் செய்வது போன்ற பல சேவைகளை 10க்கும் மேற்பட்ட வருடங்களாக செய்து வரும் சமூக சேவகி திருமதி எஸ் கௌசல்யா அவர்களை அகஸ்கரா விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. நன்றி.
அடுத்ததாக குமாரபாளையத்தில் பிறந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதையும் தாண்டி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விழிப்புணர்வு, ஒரு படிப்பை முடித்ததுக்கு அப்புறமா வேலை வாய்ப்பு சார்ந்த விழிப்புணர்வு, அது மட்டும் இல்லாமல் வேலை கல்வியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அதனால் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு, போதையை நோக்கி போகாமல் வாழ்க்கை பாதை மாறாமல் இருக்கிறதுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அது சம்பந்தமான விஷயங்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சேவகர், ஒவ்வொரு இளைஞர்களுடைய வாழ்க்கையிலும் விடியலை கொண்டு வர வேண்டும் என்று நித்தமும் போராடி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு விடியல் பிரகாஷ் ஐயா அவர்களை உங்கள் கருவழியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். 126 ஒவ்வொரு நாளின் விடியல் வேண்டி லட்சக்கணக்கான உயிர்கள் வேண்டுகின்றது. விடியல் என்ற ஒற்றை சொல் மனித வாழ்வின் இருளை விளக்கும் சூரியனாய் சுடர் விடுகிறது. குமாரபாளையம் பெற்ற பிரகாசமே, பிரகாசம் என்றால் சூரியன்தானே. சூரியனாய் குமாரபாளைய மக்களுக்கு கல்வி, விழிப்புணர்வு, சமூக சேவை, வேலைவாய்ப்பு என பல சேவைகளை தன்னலம் பாராமல் அனுதினமும் செய்து வரும் ஆதவனை, பல பேருக்கு வழிகாட்டியாய் விடியலாய் விளங்கும் உங்களுக்கு அகஸ்கரா எனும் சமூக சேவகர் விருதை வழங்குவதை கௌரவமாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். நன்றி. அடுத்ததாக நம்முடைய தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் வாராவாரம் ஆறாவாரம் நிகழ்ச்சியில் தன்னுடைய ஜோதிட கருத்துக்களை, சூட்சமங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஜோதிட சொற்பொழிவாற்றிய அருமை அண்ணன் உயர் திரு வேலு சிவா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அவருக்கான காணொளி உங்கள் முன்னால் மேலே வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். இப்போ மேலே வரும்போது ஏதோ மியூசிக் ப்ளே பண்ணுங்கள். இந்த லேடிஸ் யாராவது வந்தாங்கன்னா சிங்கப்பெண்ணே போட்டுன்னு இருக்காது, போர் அடிக்குது. இந்த ஒரு தென்றல் புயலாகி வருதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ரேவதி மேடம் வந்து பேக் தூக்கின்னு வெளியே போவாங்களே வேலைக்கு, அது அந்த மாதிரி. வேலுண்டு
சிவனுண்டு வினையில்லை, சிவனுண்டு பயமில்லை. இங்கு வேலு சிவா அவர்கள் உண்டு. ஜெய்மினி சூத்திரம் சாஸ்திரமாய் உருவாக, ஜோதிடத்தில் ஆசானாய் சேவை தொடரட்டும். ராசிபுரத்தில் ராஜ்யம் அமைத்திருக்கிறீர்கள், கருத்தரங்கங்கள் பலவும் உங்களின் பெயர் சொல்ல. பாரம்பரியத்திலும் பறக்கிறது உங்களின் வெற்றி கொடி. ஜெய்மினி சூத்திரம் பற்றி வார வாரம் ஆரவாரத்தில் ஜெயம் கொள்ளும் வழி சூட்சுமங்கள் தெரிந்து கொண்டோம். நாடிமுறை பற்றியும் பாரம்பரியம் பற்றியும் தங்களின் ஜோதிட ஆலோசனையும் ஆய்வு கருத்தரங்கங்களும் வழிகாட்டலும் வையகம் முழுவதும் வியபித்து இருக்கிறது. இந்த விழா அரங்கிற்கு உயர் திரு வேலு சிவா ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. மியூசிக், இசை, ஏதாவது ட்ரம்ஸை உருட்டுப்பா. நேற்று அடுத்ததாக இவருடைய வாராவாரம் நிகழ்ச்சியில் அன்னைக்கு திடீர்னு ஒரு சூழல், நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்த ஒருத்தர் வர முடியாத ஒரு சூழலில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் எங்களுக்கு உதவி பண்ணி அந்த ஆரவாரம் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பண்ணி கொடுத்த என்னுடைய மதிப்புக்குரிய சகோதரி மகேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அவங்களுக்கான காணொலி சிம்மம் மகேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வழக்கம் போல் வழிந்தோடியது கண்ணீர் துளி, திருமண பந்தம் முடிவாவதற்கு ஏது வழி என்று இருந்தோருக்கு கேதுவிற்கு புதன், சுக்கிரனுக்கு சனி, சூரியனுக்கு குரு, சந்திரனுக்கு ராகு, சிரசில் செவ்வாய் என சிரமமில்லாமல் வாரம் ஆரவாரத்தில் ஆரவாரம் செய்த ஈஸ்வரியே திருமதி திருச்சி சிம்மம் மகேஸ்வரி அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முடியல. அடுத்ததாக அகஸ்கரா விருது வாங்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி யோகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக கிராமங்கள் தோறும் அவங்க தற்சார்பான பொருளாதாரத்தை எப்படி வளர்த்துக்கிறது, எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமங்களிலும் போய் கூட்டங்கள் நடத்தி பெண்களுக்கு வகுப்புகள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கரவொலியோடு அன்பு சகோதரி யோகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
அவங்களுக்கான காணொளி உங்கள் முன்னால் இந்த திரையில். இல்லந்தோறும் ஒளி உள்ளந்தோறும் விழிப்புணர்வு என்ற தாரக மந்திரத்தை மனதிற்கொண்டு பெண் முன்னேற்றத்திற்காக கிராமந்தோறும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் நமது கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீக பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுத்தும் இலவச வாழ்வாதார பயிற்சி கொடுத்தும் பெற்றோர் இல்லாத பெண்களுக்கு பெற்றோராய் திருமண உதவி செய்தும் பல சேவைகள் செய்து வரும் கருப்பு வைரமே, தாய் உள்ளமே, உங்களை கௌரவப்படுத்துவதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. நம்முடைய தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மிக முக்கிய மாணவரும் நண்பருமான உயர் திரு பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பிரவீன் சார். பிரவீன் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து அவர் ஜாமக்கோல் வகுப்பு சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்கிட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்மசாஸ்தாவில் வந்து அவர் இணைந்து நிறைய வகுப்புகள் வந்து படிச்சிருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதானே சார் கரெக்டாக? ஆப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்னி வரைக்கும் நம்மளுடைய தர்மசாஸ்தா மாடல் வந்து வேறு சில செயலின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆப்புக்கு வந்து செயலின்னு பேர், அப்ளிகேஷனுக்கு வந்து செயலின்னு பேர். நிறைய ஜோதிட செயலிகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திருப்பீங்க. அது எல்லாமே வெளியில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், காசு கொடுத்து வாங்கி வருஷத்துக்கு இவ்வளோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு எல்லா தகவலும் இருக்குமா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான். சிலது வந்து பார்த்தீங்கன்னா திதி சூன்யம் இருக்காது, சிலது வந்து பார்த்தீங்கன்னா முடக்கு இருக்காது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கும். எல்லாமே இருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு டவுட்டு தான். இந்த ஆண்டு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா டிஎஸ்ஜேவி ஆப், மொபைல் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ஆப் வந்து நமக்காக நாம் எப்படியெல்லாம் கேட்டோமோ, என்னென்ன தகவல்கள் வேணுமோ அதை அனைத்துமே கொடுத்து அந்த ஆப்பை டெவலப் பண்ணது பிரவீன் சார் தான். இந்த ஆப் வந்து விலைக்குத்தான் தரப்படுகிறது. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. சரிங்களா? லைஃப் லாங் நீங்கள் வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்த முடியும். இந்த செயலியை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த ஆப்பை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோவும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். இந்த ஆப்பை வந்து நாங்கள் வெளியிட போகிறோம். வெளியிட்டதுக்கு அப்புறமா அதுக்கான டெமோ இருக்கும். ஐயா, நீங்கள் என்ன கொடுத்துட்ருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். தயவு கூர்ந்து உட்காந்துருங்க. வாங்கினவங்க அது இப்போயே படித்து நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு மடித்து பேக்கெட்டில் வச்சுருங்க ப்ளீஸ். ஏன்னா அடுத்த கட்டமாக தான் எங்களுடைய அடுத்த வளர்ச்சியாக இந்த ஆப்பை வந்து நாங்கள் பார்க்குறோம். ஒரு பாரம்பரிய ஜோதிட கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து கொண்டு வருது. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் யார்கிட்ட வாங்கணும், யாரை வந்து நீங்கள் அணுகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த முடிவில் வந்து உங்களுக்கு நான் தகவலை வந்து நான் சொல்கிறேன். இல்லை என் கூட இருக்கக்கூடிய சௌமியா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிரவீன் சார் மேலே வந்துட்டாங்க. அதே போல் எங்களுடைய குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களையும் மேடைக்கு அருகே அழைக்கின்றேன். மேலும் அவருடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ராஜசேகர் ஐயா அவர்களையும், ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன்.
வாங்கண்ணா, இந்த மாதிரிலாம் உங்களை கூப்பிட்டா தான் வந்து நீங்கள் வரமாட்டீங்க, அங்கேயே தான் இருக்கணும். வாங்க, வேலை வாங்க. இந்த செயலியை வந்து வெளியிடக்கூடியவர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள். அதை பெற்றுக்கொள்ள போவது என்னுடைய குருநாதரின் செல்ல குழந்தை கிருஷியா அவர்கள். அவங்க தான் அதை வாங்கிக்க போகிறாங்க. ஸோ அதற்கு முன்னால் மேலே வந்திருக்கக்கூடிய இந்த செயலியை உருவாக்கிய அன்பு நண்பர் பிரவீன் அவர்களுக்கு நம்முடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக ஒரு சிறப்பு கௌரவத்தை செய்கின்றோம். ஓகே, உடனே பிரிச்சிட வேண்டாம். கரெக்டாக அந்த டைமர் போடுவாங்க, அந்த டைமில் பிரிக்கலாம். கையில் இருக்கட்டும். Okay, it's on time. A wonderful moment. The first app from DSJV, Dharmasastra Jyotira Vidyalaya. Mobile app is on the way. Released by Mardhamalai Guruji, received by Rishika. இங்கிலீஷில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் திருத்தல் முடிக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. கை தட்டிடுங்க, புரியலனாலும். எங்கள் அப்பா என்கிட்ட ஃபோனே கொடுக்க மாட்டாரு, என்கிட்ட ஆப்பை கொடுக்குறீங்க. பாப்பா பார்க்குறா. என்னடா மொபைல் ஆப்னு சொன்னாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பிள், அவ்வளோதான். இப்போ கிரிக்கெட் மேட்ச்லலாம் ஜெயிச்ச உடனே செக் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அவ்வளோ பெரிய செக்கை தூக்கிட்டு நம்ம பேங்குக்கு போக போகிறோம், அந்த மாதிரி. ஸோ இந்த டெமோ வந்து
இதனுடைய டெமோ ஏற்கனவே நாம் ஒருத்தருக்காக கைத்தட்டி அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இருங்க, இப்போ ஒரு மேலே கூப்பிட போகிறேன், அதே ரேப்போல கைத்தட்டும். ஓகே, உயர் திரு கமருதீன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவருக்கான காணொளி இந்த திரையில் உங்கள் முன்னால். மரணத்தைக் கண்டு அனைவரும் பயந்தாலும் மரணம் வரும் நேரத்தில் நமக்கானவர்களின் கண்ணீர் துளிகளை ஆத்மா எதிர்பார்க்கத்தான் செய்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் அனாதை பிணங்களாய் இன்னும் பல மானுடம் இறக்கத்தான் செய்கின்றன. இப்படி ஆதரவற்ற இறந்த சடலங்களை காவல்துறை உதவியுடன் நல்லடக்கம் செய்யும் மதம் பாராத மனிதநேயரே, 100க்கும் மேற்பட்ட உங்கள் தகனங்கள் பல பேருக்கு ஆன்ம சாந்தியை தந்துள்ளது. உங்களை போன்றோர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிப்பது எங்கள் கர்மாவுக்கு கிடைக்கும் மாபெரும் புண்ணியம். மனிதநேய அறக்கட்டளையைச் சேர்ந்த கமருதீன் ஐயா அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா ஆகஸ்கரா விருது பெற்ற அனைவரையும் மேடைக்கு நடுவே வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
அகஸ்கரா விருது பெற்ற உயர் திரு கண்ணொளி செல்வராஜ் ஐயா அவர்கள் நம்மிடையே ஓரிரு மணித்துளிகள் உரையாற்றுவார்கள் வாழ்த்துரை வழங்கி. அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. ஸ்ரீ தர்மதாஸ் சாஸ்தா சேவா அறக்கட்டளை மற்றும் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா 3ஆம் ஆண்டு சேவை குடும்ப விழாவை, பட்டமளிப்பு விழா போன்றவைகளை நேற்றிலிருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் மணிகண்டன் ஐயா அவர்களையும் இவ்வளவு சிறப்பாக நடத்துகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு ஜோதிட வித்யாலயாவை உருவாக்கி இவ்வளோ பேர் உறுப்பினர்களாக இருந்து ஏதோ உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு விழா போல் எல்லாருமே கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்க. நான் இதுவரையிலும் இது மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை. உண்மையாகவே இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. உங்களுக்கு நேரம் கருதி நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்ததாக திருச்சியிலிருந்து வருகை தந்துள்ள கண்ணொளி செல்வராஜ் ஐயா அவர்கள் 2 நிமிடம் ஒரு அவர் வாழ்த்துறைக்கு நன்றி. அடுத்ததாக தமிழறிஞர் பாத்திரக்கடை நடத்திக்கிட்டு தமிழ் மேல் இருக்கக்கூடிய ஒரு பேரன்பினால், ஒரு தமிழ் பற்றுனால நூலாசிரியராக மாறி நூல்களை இயற்றி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சென்று தன்னுடைய தமிழ் நூல்களை மிக குறுகிய விலையில் கொடுக்கக்கூடிய அன்பு உள்ளம் கா ஜோதி ஐயா அவர்கள் வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு நம்ம அகஸ்கரா விருது கொடுத்துருக்கோம். அவர்கள் தமிழ் பற்றிய ஒரு 2 நிமிட பாடலை இந்த நிமிஷம் உங்ககிட்ட பாட இருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நான் எழுதிய ஒரு தமிழ் பாடல் ஐயா கூட அந்த புத்தகமாக கொடுத்தா அதுதான் என்னை எல்லா பக்கமும் அறிவுப்படுச்சு. உங்களுக்காக அந்த பாடல். தமிழே தமிழே அழகிய தமிழே தவழும் குழந்தையின் மழலை மொழியே வளர்ந்தாய் வளர்ந்தாய் வையகம் செழிக்க வாழிய வாழிய வளர்பிறை தமிழே. ஆஹா தமிழே தமிழே அழகிய தமிழே தவழும் குழந்தையின் மழலை மொழியே வளர்ந்தாய் வளர்ந்தாய் வையகம் செழிக்க வாழிய வாழிய வளர்பிறை தமிழே. ஆஹா செம்மொழி தமிழே தமிழின் அமுதே எம்மொழி தமிழே ஏழிசை தமிழே செந்தமிழ் தமிழே தேன் சுவை தமிழே கன்னி தமிழே பிள்ளையின் தமிழே. ஔவை தமிழே அறுசுவை விருந்தே அமிழ் தமிழ் அறமே அருளிய தமிழே அகத்தியன் தமிழே அழியா தமிழே அறிஞனும் அறிந்த அதிசய தமிழே. முன்னோர் மொழிந்த முதன்மை தமிழே முப்பொழுதினித்த சக்கரை தமிழே மூச்சினில் கலந்த உயிர்மை தமிழே முதுமை வராத இளமை தமிழே. ஆஹா தமிழே தமிழே அழகிய தமிழே தவழும் குழந்தையின் மழலை மொழியே வளர்ந்தாய் வளர்ந்தாய் வையகம் செழிக்க வாழிய வாழிய வளர்பிறை தமிழே. ஆஹா தமிழே தமிழே. நன்றி, வணக்கம். தமிழுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா.